தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரை மாற்றி மணிவாசனை நியமித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் டிஜிபியை தொடர்ந்து உள்துறை செயலாளரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளராக மணிவாசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளர் தீரஜ்குமாரை மாற்றி மணிவாசனை நியமித்தது தேர்தல் ஆணையம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், நீங்க தொடரலாம். தமிழக உள்துறை செயலாளரை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மணிவாசன் ஐஏஎஸ் அவர்கள் உள்துறை செயலராக செயல்படுவார் என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே தீரஜ்குமார் அவர்கள் இருந்த நிலையில் தற்பொழுது அவர் மாற்றப்பட்டு மணிவாசன் ஐஏஎஸ் அவர்கள் உள்துறை செயலராக செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 11/4/2026 5 மணி அளவில் அவர் பதவியேற்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பதவியில் இருந்த தீரஜ்குமார் அவர்கள் எந்த விதமான பதவியிலும் அவர்கள் வழங்கக்கூடாது, தேர்தல் தொடர்பான பதவிகள் வழங்கக்கூடாது என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பு பின்பாக பொறுப்பு டிஜிபி அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டது. அதே போல காவல் ஆணையர் அவர்கள் நேற்று மாற்றம் செய்யப்பட்டார். அதற்கு முன்பாக உள்துறை செயலாளர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து உள்துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவரது கண்காணிப்பிலே காவல்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்பில் அந்த காவல்துறை உள்ளிட்ட துறை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு கண்காணிப்பில் இருப்பார்கள். இவர்தான் அந்த மாற்றங்கள் செய்யப்படும். யாரெல்லாம் இந்த பதவியில் இருப்பார்கள் என்ற மாற்றங்கள் இவர் மூலமாக தான் செய்யப்படும். தற்போது உள்துறை செயலராக மணிவாசன் அவர்கள் பொறுப்பு வகிப்பார் என்றும் இன்று 11/4/2026 5 மணி அளவில் அவர் பதவியேற்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தீரஜ்குமார் அவர்கள் இருந்த நிலையில் தற்போது தமிழக உள்துறை செயலராக மணிவாசன் ஐஏஎஸ் அவர்கள் பொறுப்பேற்க உள்ளார். தமிழ்நாட்டின் உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் டிஜிபியை தொடர்ந்து உள்துறை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சட்டப்பேரவைத் தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்த அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்குள் உள்துறை செயலாளராக மணிவாசன் பதவியேற்கவும் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தால் மாற்றப்பட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுல உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக கே மணிவாசன் ஐஏஎஸ் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் சுற்றுலாத்துறையினுடைய செயலாளராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி கே மணிவாசன் உள்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தீரஜ்குமார் ஓராண்டுக்கு மேலே அவர் தொடர்ந்து உள்துறை செயலாளராக இருந்து வந்தார். முக்கியமான வழக்குகளில் எல்லாமே தமிழகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் வழக்கு தொடர்பாக அவர் செய்தியாளர் சந்திப்பிலும் அந்த விவகாரத்தை முன்னிட்டு அவர் தமிழக அரசின் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பையும் நடத்தி இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கரூர் சம்பவத்தின் பொழுதும் ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறார்கள். அதில் இருந்தால் அதே போன்ற விளாத்திக்குளம் சம்பவத்தின் போதும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார். காவல்துறை கண்காணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்த உள்துறை செயலாளர் பொறுப்பு முக்கியமான பொறுப்பு. அந்த உள்துறை செயலாளர் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பு தலைமைச் செயலாளரை மாற்றியது தேர்தல் ஆணையம். தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் மாற்றப்பட்டு சாய்குமார் நியமிக்கப்பட்டார். அதே போன்று டிஜிபி மாற்றப்பட்டார். பொறுப்பு டிஜிபியாக இருந்த வெங்கட்ராமன் மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தூர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்கப்பட்டார் தேர்தல் ஆணையத்தால. அதே போன்று நேற்றைய தினம் பிறப்பித்த அந்த உத்தரவிலும் கூட சென்னை காவல் ஆணையர் மாற்றப்பட்டார். சென்னை காவல் ஆணையராக இருந்த அருண் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக அபின் தினேஷ் மொத்தாக் என்ற ஐபிஎஸ் அதிகாரி அவர் மாற்றப்பட்டார். அவர் தாம்பரம் காவல் ஆணையராக இருந்தவர். இதற்கு முன்பு இந்த அயல் பணியாக அவர் என்ஐஏ சிபிஐ போன்ற பிரிவுகளில் எல்லாம் பணியாற்றியவர். அவரை சென்னை காவல் ஆணையராக நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு
பிறப்பித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் சில மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட எஸ்பிக்கள் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் தொடர்ந்து வந்து மாற்றப்பட்டார்கள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு இந்த மாற்றம் வந்து நிகழ்ந்தது. எதிர்க்கட்சிகள் பலர் தொடர்ந்து வந்து தற்போது இருக்கக்கூடிய தமிழக அரசில் இருந்த அதிகாரிகள் தேர்தல் நடத்தை விதிகள் அமலான பின்னரும் கூட அவர்கள் வந்து நீடிக்கிறார்கள், அவர்கள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வந்து குற்றம் சாட்டுகிறார்கள். பரப்புரையிலும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் ஒரு பக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு தொடர்பாக புகாராக அனுப்பப்படுகிறது. எந்தெந்த விவகாரத்தில் எல்லாமே வந்து இந்த தேர்தல் பரப்புரையின் பொழுது அரசு அதிகாரிகளுடைய தலையீடு இருக்கிறது என்று புகாராக கொடுக்கிறார்கள். பல்வேறு கட்சிகள் இந்த புகாராக கொடுத்து வரக்கூடிய நிலையில்தான் தேர்தல் ஆணையம் அடுத்தடுத்து இது தொடர்பாக அதிகாரிகளை வந்து மாற்றி நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஏற்கனவே வந்து மேற்கு வங்கத்துல அங்கிருந்து மேற்கு வங்கத்தினுடைய தலைமைச் செயலாளரிலிருந்து டிஜிபியில் இருந்து ஒட்டுமொத்தமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே வந்து மாற்றி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் தமிழகத்துல அடுத்தடுத்து இது வந்து 4வது உத்தரவு, இது பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு 4வது உத்தரவு. முதலில் வந்து டிஜிபி வந்து மாற்றினார்கள். அதற்கு முன்னதாக வந்து எஸ்பிக்கள், சில மாவட்ட எஸ்பிக்கள், முக்கியமான மாவட்டத்திற்கெல்லாம் கரூர் உள்ளிட்ட அந்த மாவட்டத்திற்கெல்லாம் எஸ்பிக்கள் வந்து மாற்றி வந்து புதிய எஸ்பிக்களை வந்து தேர்தல் ஆணையம் நியமித்தது. அதே போன்று மாவட்ட ஆட்சியர்களும் தூத்துக்குடி உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்களையும் வந்து மாற்றினார்கள். அதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு டிஜிபி நியமிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வந்து அரசியல் கட்சியினர் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் தொடர்ந்து பொறுப்பு டிஜிபி வந்து நீடிக்கிறார் என்று புகார் கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து டிஜிபி வந்து மாற்றப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் வந்து நியமிக்கப்பட்டார். தலைமைச் செயலாளர் வந்து மாற்றப்பட்டார். தலைமைச் செயலராக இருந்த முருகானந்தம் வந்து மாற்றப்பட்டு புதிய தலைமைச் செயலாளர் வந்து நியமிக்கப்பட்டார். நேற்றைய தினம் வந்து சென்னை காவல் ஆணையர் அருண் வந்து மாற்றப்பட்டு அபின் தினேஷ் முட்டாக் வந்து நியமிக்கப்பட்டார். அருணும் கூட வந்து ஒரு 2 ஆண்டுகளாக சென்னை காவல் ஆணையராக இருந்து வரக்கூடிய நிலையில அரசியல் ரீதியாக அவர் மீது வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுகளை அரசியல் கட்சியினர் முன்வைக்கிறார்கள். அது புகாராகவும் வந்து கொடுத்திருந்தார்கள். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.